இந்த செங்கல் நல்லா இருக்குமா, சிமெண்ட் செங்கல் நல்லா இருக்குமா? சரி, பேஸ் மட்டத்துக்கெல்லாம் இந்த சிமெண்ட் செங்கல்லாம் கட்டுறாங்கல்ல. இந்த வீடியோவில் என்னோட லேபர் சொல்லியிருப்பாரு, பேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஃப்ளையாஸ் பிரிக்கை யூஸ் பண்ணாதீங்கன்ட்டு. அதுதாங்க உண்மை. பேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஃப்ளையாஸ் பிரிக்கை யூஸ் பண்ணாதீங்க. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, வாட்டர் அப்சர்ப்ஷன் கம்மியாக இருக்குது. அந்த 2 காரணத்துக்காக மட்டும் இந்த ஃப்ளையாஸ் பிரிக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த ஃப்ளையாஸ் பிரிக்கில் இருக்க சிமெண்ட்டு, லைமு, ஃப்ளையாஸ் இந்த 3 கெமிக்கல் ரியாக்ட் ஆகும். இந்த கெமிக்கல் ரியாக்ட் நம்ம சாயிலில் சல்ஃபரோ இல்லை குளோரினோ இல்லை பிஹெச்ஓ அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பிரிக்கை ஈஸியாக சல்ஃபர் அட்டாக் பண்ணும். அப்படி சல்ஃபர் அட்டாக் பண்ணுச்சுன்னா நீங்கள் கட்டடம் கட்டும்போது என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்ங்கிறத இப்போ நீங்கள் நேரடியாகவே பார்க்க. இந்த கட்டடம் கட்டி ஒரு 2 or 3 years வச்சு காம்பவுண்ட் வால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளையாஸ் பிரிக்கில் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளையாஸ் பிரிக்கோட தன்மையை பாருங்க. சாதாரண கேட்கும் போதே இந்த அளவுக்கு வரும். இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான். பேஸ்மெண்ட்டில் நம்ம விடுற தண்ணி, நம்ம கட்டடம் கட்டியிருக்க இடத்துல உள்ள மண்ணில் இருக்க சல்ஃபர், குளோரின் இதனோட ரியாக்ஷன் எல்லாமே தான் இந்த மாதிரி ஆகுது. இது தெரியாமல் நம்ம இதை ஃபுல்லாக பேஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு செங்கலும் இப்படி தான் ஊதும். இதுக்கு பதிலாக நீங்கள் இதை ப்ராப்பராக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதை நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் கன்ஃபார்மாக வந்து பேஸ்மெண்ட்டுக்கு இது சூட்டபிளான ஒரு பிரிக்கு கிடையாது. ரெட் பிரிக்கை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ரபிள் ஒர்க்கு போயிருங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று கன்ஃபார்மாக பண்ணுங்க. அதாவது ஃப்ளையாஸ் பிரிக்கை வந்து எந்தெந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்த்தோன்னா, பேஸ்மெண்ட்டில் கன்ஃபார்மாக பயன்படுத்தாதீங்க. அதே மாதிரி சம்பு, செப்டிக் டேங்க்கு இந்த மாதிரி இடங்கள்ல வந்து கன்ஃபார்மாக வந்து நீங்கள் ஃப்ளையாஸ் பிரிக்கை பயன்படுத்தாதீங்க. ஆர்டினரி ரெட் பிரிக்கை பயன்படுத்துங்க. ஃப்ளையாஸ் பிரிக்கில் வந்து செப்டிக் டேங்கில் இருக்க ஆசிட் ஈஸியாக அரிக்க ஆரம்பிச்சிடும், பிரிக் டேமேஜ் ஆகும். அதே மாதிரி பேஸ்மெண்ட்டில் நம்ம விடுற தண்ணியில் இருக்க குளோரின், சல்ஃபரோட அளவு வந்து அதிகமாக இருக்குன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்திடும். அதுவும் உங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ரெட் பிரிக்கே யூஸ் பண்ணுங்கள். ரெட் பிரிக்கில் நல்லது தான். அதில் வந்து ஸ்ட்ரென்த் எல்லாமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் இனிஷியலாக கிடைக்கிற ஸ்ட்ரென்த்தை நீங்கள் கம்பேர் பண்ணுறத விட கட்டடம் நல்லா ஸ்டேபிளாக இருக்கணும்னா ரெட் பிரிக்கே யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் கட்டடங்களில் இதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.